நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி உத்தம ஆசீர்வாதம் உண்மை உள்ள மனுஷனுக்கு பூரணமாய் விளங்க போகிறது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களிலும் கோவிலுக்கு போவார்கள். சில மதங்களில் காசு அதிகமாக கொடுத்தா ஒரு பித்தளை போன்ற ஒரு இதை தள்ள வச்சுட்டு ஆசீர்வாதம், சாமியோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. அதற்காக ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு செய்து கொண்டு ஒரு மலைக்கு செல்வார்கள். மலையே கோவிலுக்கு செல்வார்கள். அங்கு சென்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று. இன்னும் சிலர் புனித யாத்திரையாக மெக்கா, மதினா போன்ற இடங்களுக்கு செல்வார்கள். உத்தம ஆசீர்வாதம் அங்கு சென்றால் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்வார்கள். எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு திருடங்கூட என்ன பண்ணுறான்னா, ஆண்டவனுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். நான் 10% அந்த மலை மேலே இருக்க கோயிலில் வந்து போடுறேன், என்னை காட்டி கொடுத்துடாதீங்க. போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த கோயிலுக்கு கோடி கோடியாக பணம் வந்துக்கிட்டே இருக்கு. அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதம். சந்தன மரத்தை கடத்துகிறார்கள். கடத்தலிலே வரும் பணத்தை அந்த கோயில் உண்டியில் போடுறாங்க. ஆண்டவனுக்கு ஷேர் கொடுத்துட்டேன். திருடுதல் ஆண்டவனுக்கு ஷேர், கொள்ளையடிக்கிறது ஆண்டவருக்கு ஷேர். அவன் மாட்டாத வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், ஆண்டவன் காப்பாற்றிட்டு இருக்கார். ஒரு உண்மையான தெய்வம் பாவம் செய்கிற மனிதர்களை காப்பாற்றுவது இல்லை. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, யார் பாவம் செய்தாலும், நீங்கள் பாவம் செய்தாலும், நான் பாவம் செய்தாலும், யார் பாவம் செய்தாலும் தேவன் அவர்களை காப்பது இல்லை. நீங்கள் தப்பித்து கொண்டிருப்பது, நான் தப்பித்து கொண்டிருப்பது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் திருந்த வேண்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கிற காரணத்தினால் தான் நீங்களும் நானும் எந்நாள் வரை தப்பித்து கொண்டிருக்கிறோம். அந்த தப்பிக்கிறத நம்ம நினச்சிக்கிறோன்னா ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். பாவங்கள் நிறைந்து விட்டது. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியங்களிலே பாவங்கள் நிறைந்து விட்டது. ஊழியக்காரிகள் மத்தியிலே பாவங்கள் நிறைந்து விட்டது. சர்ச்சில், ஆலயத்தில் பாஸ்டருங்க, ஃபாதர், கன்னியாஸ்திரிக்கு கிட்ட பாவங்கள் நிறைந்து விட்டது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்வதை உண்மையாக அவர்கள் செய்யவில்லை. தங்களுக்கு என்று ஆஸ்திகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஆண்டவர் கோபமாயிருக்கிறார். இன்று நான் பார்த்து கொண்டிருந்தேன், தமிழ்நாட்டிலும் கூட நீர்நிலைகள் வற்ற ஆரம்பித்து விட்டது. ஏன்? ஆண்டவரின் கோபாக்கினை நீரின் மேல் காட்டப்படுகிறது. பெங்களூரிலே காட்டப்பட்டது. இன்று பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்க ஏரி விளையாட்டு திடல் போல் ஆகிவிட்டது என்று செய்திகளிலே நான் பார்த்தேன். நீங்கள் உண்மையுள்ள மனிதனாய் இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திற்கு கடந்து செல்வோம். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். அபிரகாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர் மனிதனாய் இருந்தார். அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றார். ஈசாக்கு ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனிதனாய் இருந்தார். அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றார்.
யோசேப்பு ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனிதனாய் இருந்தார். அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றார். தாவீதும் உண்மையுள்ள மனிதராய் இருந்தார். உண்மையை ஒப்புக்கொண்டு தன் பாவங்களை ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு மன்னிப்பு கோரின காரணத்தினாலே உண்மையுள்ள மனிதனாய் இருந்தார். இந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பது வேதத்திலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வாக்கு தத்தம். இன்றும் கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ உண்மையுள்ள மனிதனாய் இருப்பாயேயானால் நீ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாய். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் தேடிக்கொண்டிருக்கிறது. எங்கே எனக்கு யாராவது ஒரு உண்மையுள்ள மனிதன் கிடைப்பானா? அவனை நான் பெரிய ஆளாய் உயர்த்த விரும்புகிறேன். அவனை எனக்கு என்று தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன். என் வார்த்தைகளை எடுத்து சொல்ல பயன்படுத்த விரும்புகிறேன். அவனை கொண்டு அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறேன் என்று ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். 2 நாளாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மூலமாக, என் மூலமாக விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் வேண்டுமானால் நீங்கள் வளமாய் இருக்கலாம். பணத்திலே வேண்டுமானால் நீங்கள் வளமாய் இருக்கலாம். ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டிலே நிரம்பி இருக்கலாம். உங்கள் உறவினர் உங்களிடத்திலே வந்து ஒரு கஷ்டம் என்று காசு கேட்கும் பொழுது நீங்கள் கொடுக்க மறுப்பது, அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் கொடுத்தார்கள் அல்லவா? அப்பொழுது அவருடைய தேவைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அல்லவா? உண்மை இல்லையே. இதைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். உண்மையுள்ள மனிதன் எங்கே? உத்தம இருதயத்தோடு இருக்கிற மனிதனுக்கு தம்முடைய வல்லமையை கொடுக்க தேடிக்கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று 2 நாளாகமும் 16:10 தெளிவாக சொல்கிறது. கர்த்தருடைய கண்கள் நல்லவரையும் பார்க்கிறது, கெட்டவரையும் பார்க்கிறது. நாம் எந்த பாவம் செய்தாலும், நாம் எந்த காரியம் செய்தாலும் நாம் தப்பித்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் ஏன் உங்களை தேடுகிறார் என்றால், உண்மையுள்ள மனுஷன் எங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதிலே எனக்கு உத்தமனாய், எனக்கு பிரியமாய் இருக்கிற மனுஷன் எங்கே என்று ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரின் கண்கள் எல்லா இடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எதற்கு கர்த்தர் நல்லவங்களையும் தீயவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால், இந்த மக்கள் என்னிடம் வரமாட்டார்களா? என் அன்பிலே இவர்கள் இருக்க மாட்டார்களா? என் ஆஸ்தியிலே இவர்கள் பங்கு கொள்ள மாட்டார்களா என்று ஆண்டவருடைய இருதயம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை நீங்கள் கொண்டே போக முடியாது. மறைக்கும் பொழுது விட்டு தான் போடும். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து பிரயாசித்து வைக்கின்ற பொருட்களை நீங்கள் கொண்டு போக முடியாது. மாறாக ஒரே ஒரு பொருளை தான் நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். நீங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை நீங்கள் பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். அதை இயேசு கூட தடுக்க முடியாது. உடனுக்குடன் அவை ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கப்படுகிறது. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அக்கிரமத்தை விட்டு மாறி
அக்கிரமத்தை விட்டு மாறி உக்கிர கோபம் உங்கள் மேல் வராமல் இருக்க நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீங்க போற ஒவ்வொரு வழியிலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நீங்க தெரியாம சின்ன வழியில சந்தில போலாம், யாருக்குமே தெரியாது என்று மறைந்து உங்களை மறைத்து கொண்டு கூட போகலாம். கர்த்தருடைய கண்கள் உங்களுடைய எல்லா வழிகளிலும் நோக்கமாயிருக்கிறது. அவைகள் என் முகத்திற்கு முன்பாக மறைந்திருக்கிறதும் இல்லை என்று தேவன் சொல்கிறார். நீங்களும் நானும் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்தாலும் ஆண்டவரின் முகத்திற்கு முன்பாக அவை மறைந்து இருப்பது இல்லை. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நான் லஞ்சம் வாங்குறது யாருக்குமே தெரியாது, நான் யாருக்குமே தெரியாம தான் நான் வாங்குறேன், நான் செய்கிற பாவம் மனைவிக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, நான் தனியாக ஹோட்டலில் ரூம் போட்டுல நான் பாவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் அவர் முகத்திற்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை என்று சொல்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு அக்கிரமும், நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும், பிறரை பற்றி ஏளனமாய் பேசுவது, பிறருடைய குற்றங்களை பெரிதாக நிறைய பேருக்கு சொல்றது, பிறரை பற்றி தவறாக சொல்றது, அவன் என்ன பெரிய யோக்கியமா? இயேசு கூட அப்படிதான் சொன்னாங்க. இவர் யார்? இவர் தச்சன் மகன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா என்று சொன்னார். எனவே உங்களை யாராவது பழிச்சாங்கன்னா, உங்களை பரியாசம் பண்ணாங்கன்னா தோண்டு போவாதீங்க. இயேசுவும் பரியாசத்திற்கு உட்படுத்தப்பட்டார். ஜக்கேயும் மனம் மாறினான். இருப்பினும் அவனை பார்த்து சொன்னார்கள், இவன் வரி வசூலித்தவன் அல்லவா? அவன் மாறி விட்டான். அவன் வரி வசூலித்ததை எல்லாவற்றையும் 2 மடங்காய் 3 மடங்காய் கொடுத்து விட்டான். நல்லவனாய் மாறி இயேசுவின் பின்னால் சென்று கொண்டிருந்தவனையும் பரியாசம் செய்தார்கள். பேதுருவை பார்த்து சொன்னாங்க, இவர் யார்? ஒரு மீன் பிடிச்சவர் தானே, மீனவர் தானே அவர் அப்படின்னு சொன்னாங்க. பவுலை பார்த்து சொன்னாங்க, இவர் யார்? எல்லா கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தினவர் தானே, இப்போ பெருசாக பைபிள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்கள் பரியாசம் செய்யப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷனாய் நீங்கள் இருங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் கடைசி பகுதியை பார்ப்பீர்களேயானால் அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்கிறார். யார் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரின் வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை யாருமே பறிக்க முடியாது. யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எஸ்தருக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ரூத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உங்களுக்கும் உத்தம ஆசீர்வாதத்தை கொடுக்க என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே, சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இன்றையிலிருந்து உத்தம ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று போராடித்தான் பாருங்களேன். இன்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து தியானித்து தான் பாருங்களேன். எத்தனையோ புத்தகங்களை படித்திருக்கிறீர்களா பட்டம் வாங்குவதற்கு? எத்தனையோ புத்தகங்களை படித்து டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, நீங்கள் நலமாக இருக்க, நீங்கள் வளமாக இருக்க, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க ஏன் ஆண்டவரின் வார்த்தையை கீழ்ப்படியக்கூடாது? இவ்வுலகத்தில் உள்ள எல்லாம் மாயை. நாம் திருமணம் செய்வது, மனைவி, பிள்ளைகள் எல்லாமே மாயை. எல்லாம் அந்த உலகத்தில் தான் விட்டு போக முடியும், எதையுமே கொண்டு போக முடியாது.
உன் மனைவியை நீ பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது. உன் பிள்ளைகளை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது. அவர்கள் செய்கின்ற பாவங்கள் தான் அவர்களை எங்கு கொண்டு போக வேண்டும், அங்கு கொண்டு போக வேண்டும். பின்ன நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவரை பாருங்கள். பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்காக நேரத்தை கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவருக்கு என்ற நேரத்தை ஒதுக்கிப்பார். டிவியின் பெட்டியின் முன்னால் நீ ஒதுக்கும் நேரத்தை விட ஆண்டவருக்கு ஒதுக்கும் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும். நீ ஆடுற ஒவ்வொரு கேமை விட ஆண்டவருக்கு ஒதுக்குற நேரம் அதிகமாக இருக்க வேண்டும். அவ்வாறு ஒதுக்கித்தான் பாருங்களேன், நல்லது செய்து தான் பாருங்களேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உத்தம ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். God bless you all.